கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்திலேருந்து நாம் ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுத்தராருங்கிறத ஒன்று படிச்சுட்டு வரும்போது அவருடைய வார்த்தைகள் நமக்கு போதுமானதாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவருடைய வார்த்தை தான் நம்மளை தேற்றக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு காரியத்தையும் படிக்கும்பொழுது நமக்கு ஆண்டவர் பிரயோஜனமான காரியங்களை கற்றுத்தந்து நம்மளை வழிநடத்துவார்னு சொல்லி நம்ம ஒரு நாள் படிச்சுட்டு வரோம். வேதத்தை ஃபுல்லாக படிக்கணும்னு நமக்கு ஆயுசே பத்தாது. ஆனாலும் நம்ம இந்த வசனங்களை அனுதினமும் படிக்கும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறாரு. இன்னைக்கு அவர் நம்மளை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்ன்ட்டு 1 பேதுரு 5:7 இருக்குது. அந்த வசனத்தின் மூலமாக இன்னைக்கு தியானிப்போம். அதுலேருந்து ஆண்டவர் எப்படி செய்கிறாரு, எப்படி அவர் விசாரிக்கிறாரு, அவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்காரு, அப்படி எந்த காரியத்தில் நம்ம கற்றுத்தர வேண்டியவராக இருக்காரு. அவர்கிட்ட விசாரிக்க போகும் பொழுது என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம வசனத்தின் மூலமாக தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போம். வசனங்கள்லாம் நம்ம ஒரு நாளும் வெறுமையாகவே திரும்பாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வசனங்கள் மூலமாக தான் நம்ம தியானிக்கும். வசனம் நம்மளோடு கூட பேசும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்கள் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறீங்க சுவாமி. அக்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த விசாரிக்கிற இடத்துல நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் விசாரித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நாங்கள் சக்ஸஸ் ஆகி இல்லை வெற்றிகரமாக நாங்கள் வாழ முடியும் என்று இந்த வசனங்களின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியாக இருப்போம் என்றால் இந்த தோல்வியை மாற்ற வல்லமுள்ள தேவனுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்த அவருடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த நாட்களிலும் இந்த தியானிக்க போகிற வசனத்தை ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாய் தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு செய்வார் என்னில் அடங்காத கிருபையக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் நோக்கும் எதிரியின் கண்ணி முன்பு பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணி முன்பு பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களா உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்.
உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விசாரிப்புகள் வரும். ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம விசாரிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி நம்ம தலைப்பை அவர் நம்மை விசாரிக்கிறவர். இப்போ 1 பேதுரு 5:7 நான் முதலே சொன்னது போல், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ நாம் யாரோ விசாரிக்காங்க, நம்மளை ஒரு கவலையாக இருக்கும் விசாரிக்காங்கன்னா, அவங்க முழுமையாக நமக்கு விடுதலையே தர முடியாது. அந்த விசாரிப்புலேயே நிறையா பல விதம் இருக்குது. சில வேதாகமே நமக்கு சொல்லுது. முதல்ல கடமைக்கு விசாரிப்பாங்க, ஏதோ நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. 2வது தான் கண் துடைப்பு விசாரிப்பு, அதாவது ஏதோ வச்சு கேட்டுட்டு அப்படியே போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. சில அக்கறையோடு விசாரிப்பாங்க. இந்த 3 விதமான விசாரிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் தான். அந்த விசாரிப்புகளை பற்றி பார்த்துட்டோம். இனி பார்த்திங்கன்னாக்கி அதில் 3 காரியங்கள்லேயும் பார்த்திங்கன்னாக்கி ஒன்று பார்த்திங்கன்னாக்கி இந்த கடமைக்காக விசாரிப்பாங்க பார்த்திங்களா, அவங்க தன்னலவாதி. அதாவது நம்ம ஏதோ பக்கத்தில் உள்ளவங்க கேட்கலேன்னு சொல்லுவாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி கேட்டு அப்படியே போயிருந்தவங்க. 2வது கண் துடைப்பு கேட்குறவங்க பார்த்திங்கன்னா மாய்மாலக்கிறவங்க. அவங்க நம்ம இப்படி கேட்டோம், நம்ம ஏதோ ஒன்று கேட்டோம்னாக்கி அவங்களுக்கு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன அவங்க கேட்டாங்க அப்படின்னு யார்கிட்டயோ நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க நல்லவங்க தான் போல் இருக்குது, அவங்கெல்லாம் பாருங்கள் கஷ்டப்பட்டோன்னு கேட்டாங்கன்னு சொல்லி இந்த மாய்மாலங்கிறதுனாலே மற்றவங்க ஏதோ பெருமை பாராட்டணும், ஏதோ அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி செய்வாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி காரியங்கள் செய்கிறவங்க. இந்த அக்கறையோடு விசாரிக்கிறவங்க அப்படிங்கிறதுலையும் பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். உண்மையாக விசாரிக்கிறவங்களும் இருப்பாங்க, அதுலேயும் அக்கறையாக விசாரித்து உண்மையாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க விசாரிக்கும்போது அதுலேயும் 2 வகை இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது தான். அதை ஆண்டவர் நம்ம வார்த்தையின் மூலமாக என்ன சொல்கிறாரோ அதை நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போய் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த காரியங்களை நம்ம படிக்கணும். இந்த 2 விசாரிப்பு இதில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அதில் பாருங்கள், ஒரு வகையானது பார்த்திங்கன்னாக்கி அக்கறையோடு விசாரிச்சுட்டு அவங்க உதவுறதுக்கு முடியாது. ஏதோ ஒரு காசோ ஒரு பணமோ நமக்கு அக்கறையோடு விசாரிக்காங்கன்னா எதுக்கு விசாரிப்பாங்க? நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்ததுன்னா, நமக்கு ஏதோ ஒரு பண பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டா ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு ஒரு குறைகள் இருக்கும்போது தான் அவங்க விசாரிக்க வர்றாங்க. அந்த காரியங்களில் சிலருக்கு விசாரிப்பாங்க, நல்லா நம்மளோட கூட பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க, ஆனால் அன்பாக கூட இருப்பாங்க, விசாரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால நமக்கு உதவி செய்யறதுக்கு முடியாது. இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது தான். இப்போ நானே என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். எங்க கூட வருவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா உதவி செய்யணுங்க ஒரு இதெல்லாம் இருக்கும், மைண்டில் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட பணமோ நமக்கு ஏதோ உதவி செய்கிறதுக்கோ அவங்களுக்கு எந்த விதமான காரியங்களும் இருக்காது. ஆனால் அன்பாக இருப்பாங்க, மற்ற எல்லாம் விசாரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது நான் யோசிப்பேன், எல்லாம் இப்படி நல்லா இருக்காங்க, ஆனால் பார்த்திங்கனாக்கி அவங்ககிட்ட நமக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான காரியங்களும் இல்லாதனால அவங்க விசாரிக்காங்க. அவங்க அன்பாக தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியலை, நமக்கு உதவுறதுக்கு அவங்களுக்கு முடியலை. 1. 2வது பார்த்திங்கனாக்கி உதவுறதுக்கு முடியும், வசதி இருக்கும், அவங்க நல்லா நமக்கு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2 பேருமே விசாரிக்கிறவங்க தான், அக்கறையோடு விசாரிக்காங்க. ஒருத்தர்கிட்ட இல்லை, ஒருத்தர் இருக்குது. அப்போ விசாரிக்கிறதுல கூட எத்தனை காரியங்கள் இருக்குது பாருங்கள். அப்போ அவங்க விசாரிக்கிறது நல்லா தான் விசாரிக்காங்கன்னு சொல்லி 3வது நம்ம பார்ப்போம். அவங்க விசாரித்தாலும் ஒருத்தர் தரதுக்கு இல்லை, ஒருத்தர் தர்றாங்க, விசாரிக்கிறதுல நமக்கு உதவுதாங்க. அப்போ இந்த 2மே இருக்குது.
உலகத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவர் விசாரிக்கிறவனால்படியால் கவலைகளை வைத்து விடுங்கள்னா அவர்கிட்ட நம்ம போய் அவரோட பாதத்தில் நம்ம கவலைகளை வைக்கும்பொழுது அவர் அதுக்கு வந்து இந்த மாதிரி உனக்கு தர முடியுமா, இல்லாட்டா உன்னால் உனக்கு இவ்வளோ தர முடியாது அப்படின்லாம் சொல்கிறதே கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். அதனால் நாம் வந்து இப்போ இந்த மாதிரி இந்த 2 காரியங்களை செய்கிறவங்க கூட போகலாமா, அந்த 3 காரியங்கள் இருக்கிறவங்க உலகத்தில் வாழ்ந்தோமா, அதில் தான் வாழ்கிறோம். ஆனால் வாழும் பொழுது நாம் வந்து யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் வசனம் சொல்லுது. அவர் உங்களை விசாரிக்கிறவர். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம விசாரிக்க போகணும். அவர் தான் நம்மளை விசாரிக்கிறவர். அவர் விசாரித்து எல்லாத்தையும் நடத்துவார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது நாம் இந்த குறையுள்ள மனிதனிடத்தில் போய் நம்ம நிற்கும். அப்போ அப்படி நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துலேயே நம்ம படிக்கணும். சின்ன வசனமாக இருந்தாலும் அதில் நிறைய கருத்தை பேதுரு எழுதியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னாக்கி 2 காரியங்கள் நம்ம படித்தோம்னாக்கி நமக்கு தெரியும். அதில் பார்த்திங்கனாக்கி ஆண்டவர் வந்து என்ன செய்யறதுக்கு அவர் வந்து விசாரிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நம்ம விசாரிக்க போகணும் அப்படின்னு சொல்லி ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா, அவர் வந்து அனைத்தையும் செய்ய ஆற்றுள்ளவர். ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்று செய்கிறாங்க, ஒன்று செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் நோக்கி பார்க்குறத விட இவர் அனைத்தையும் செய்ய வல்லமுள்ள கர்த்தரிடத்துல நம்ம போகணும். அவர் தான் நம்ம விசாரிக்கிறவர்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர்கிட்ட போகணும். 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதயத்தில் உள்ள தேவை எல்லாம் இருக்கும். அதை வந்து நமக்கு ஏதோ தேவை இருக்குது, நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னாக்கி அவங்க வந்து அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய முடியாது. அதை எல்லாத்தையுமே பூர்ணமாக செய்து முடிக்க ஆற்றலுள்ள தேவன் நம்ம தேவன். அப்படி நமக்கு தர ஆண்டர்கிட்ட போய் நம்ம விசாரிக்காமல் வேறு ஏதோ விசாரித்தோம்னாக்கி நம்ம வந்து தோல்வி அடையணும். பார்த்திங்களா, அது தோல்விக்கு காரணமே என்னென்னா, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவர் விசாரிக்கிறபடியால் நம்முடைய கவலை வர நேரத்தில் மனுஷங்கிட்ட போய் சொல்லிட்டு அழும்போது அவங்க இந்த மாதிரி ஒருத்தர் செய்வாங்க செய்ய மாட்டாங்கன்னு சொன்னேன் பாருங்கள், அந்த மாதிரி காரியங்கள் தான் இருக்கும். அப்புறம் மேலோட்டமாக நமக்கு ஒரு ஏதோ ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த உலக காரியங்கள் எல்லாமே பாருங்கள், இந்த 3 முதல்ல 3 சொன்னேன், 2வது 2 சொன்னேன். பார்த்தீங்கன்னா இந்த 5 காரியமுமே வந்து மனுஷன் செய்யக்கூடிய காரியம். இந்த 5மே நம்ம தவிர்க்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா ஆண்டவரே அதுதான் விரும்புகிறாரு. ஆண்டவர் வசனத்தில் சொல்லும்போது நான் விசாரிக்கிறவர்னு ஏன் சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் பண்ணி அவர் தான் விசாரிக்காரு. அப்போ நீ இந்த மனுஷன் சொல்கிற இந்த காரியத்துக்குலாம் ஏன் போகிற அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் வேத வசனமும் நமக்கு சொல்கிறது. அப்புறம் எல்லாத்தையும் செய்து முடிக்காரு. அவர் பிள்ளையாக நம்ம இருந்தோம்னா நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் அவர் விசாரிக்காரு. நமக்கு என்னமா பிரச்சனை இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவர் நமக்கு அதுக்கு ஒரு விடுதலை தர்றார். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளே போயிருந்தால் தெரியும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது நமக்கு என்ன செய்யணும் தெரியாத பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்னன்னு தெரியாது, நமக்கு என்ன புரியாது, ஒன்றுமே தெரியாத பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசி அந்த காரியத்தை செய்து முடிக்கிறத பார்க்க முடியும். அப்போ நம்மளால் முடியாது, மற்றவங்களால முடியாது அப்படிங்கிற காரியத்தை நமக்கு செய்கிற ஆண்டவர்கிட்ட தான் அவர்கிட்ட தான் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் சொல்லணும், அவருடைய தான் நம்ம கவலைகளெல்லாம் வைக்கணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது நம்முடைய எல்லா பயங்கள், எதிர்ப்பு, கவலை எல்லாம் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நம்ம காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜெயமாக முடிக்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில். அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த நாட்களில் வந்து அவர் விசாரிக்கிறவர். அவர் நம்ம கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடணும், அவருடைய பாதத்தில் வச்சுட்டு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த காரியங்களை பேதுரு எழுதியிருக்கிறத நம்ம பார்ப்போம். இதில் நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஜெபிங்க, இந்த வசனத்தின் மூலமாக ஜெபிங்க, ஆண்டவர் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கற்றுத்தருவார். அடுத்தது சங்கீதம் 55:22 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன் மேலே உன் பாரத்தை வச்சுட்டனாக்கி அவர் உன்னை ஆதரிப்பாருங்காரு. அப்போ கர்த்தர் மேலே உன் பாரம், எந்த பாரமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம வந்து பாருங்கள், நம்மளால் முடியாது, என்னால் தாங்க முடியாத பெரிய பிரச்சனை, பெரிய சோதனை, ஆண்டவரே என்னுடைய பாரம், கவலை எல்லாமே வந்து நான் வந்து என்னால் முடியலை அப்படிங்கும்போது அவர் வந்து என் மேலே வச்சிருன்னு சொல்கிறாரு. அப்போ பாரத்தை அவர் மேலே வச்சிருங்க, அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு தாங்கி உன்னை நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சங்கீதம் தாவீது சொல்கிறாரு. ஏன்னா தாவீதுலாம் அந்த இடத்துலலாம் அப்படி போனவர் தானே, அதனால அப்படி சொல்கிறார், அவர் மேலே வச்சு விடு, தேவன் வந்து அந்த பாரத்தெல்லாம் நான் தாங்கிட்டு உன்னை வந்து நான் விடுவிக்கேங்காரு. இவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள், வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்காரு பாருங்கள். நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் இந்த வசனங்களின் மூலமாக. பாருங்கள், நம்ம மனுஷன் வந்து நம்மளை சுமக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் நான் சுமக்கேன், உன் பாரத்தெல்லாம் நான் தாங்கி கொண்டு உன்னை வந்து நான் விடுவிக்கேன், உன்னை நான் சுமந்து சென்று வழி நடத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்கலாம். ஒரு கதை கூட இதில் இந்த மாதிரி பாடங்கள்லாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு கதையை வந்து நிறைய பிரசங்கத்துலலாம் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒரு வேளை ஒரு மனுஷன் வந்து ரொம்ப வேதனையோடு இருந்துகிட்டு இருப்பான்.
ஆகும்போது அப்போ அவன் நடந்து போகும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி என்னடா நடந்து போகிறோம், நம்ம ஒத்திலே போகிறோமே, நம்ம ஆண்டவர் எப்படி இப்படி நம்மளை நம்ம தான் அப்படி நடந்து போயிட்டே இருக்கோம், பாதெல்லாம் பாரு நம்ம பாதம் தான் போகுது, இந்த மணலில் பார்த்தோம்னா நான் தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது, என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரான், நான் தூக்கி சுமந்தேன்டா உன்னை, உன் பாதம் ஒன்று என் பாதம் ஒன்று, உன்னை தூக்கி நான் சுமந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த பாதங்கள் பின்னாடி ஆண்டவருடைய பாதங்கள் வந்ததை வந்து ஆண்டவர் சொல்லுவாராம், நான் உன்னை சுமந்துட்டு போகிறதுனால உன் பாதம் மாத்திரம் இல்லை, நானே உன்னை சுமந்துட்டு போகிறேனே, அப்புறம் நீயா நான் மட்டும் நடக்கேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவருடைய பாதங்கள் அவருடைய நம்மளை சுமந்து செல்கிற தகப்பன், நம்மளுக்கு அன்பு காட்டி நம்மளை சுமந்து சென்று தாங்கி நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்காரு. அதனால அப்படி சொல்றாரு. பவுல் இதை பற்றி சொல்றாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ள கடவுது அப்படிங்காரு. இப்போ நம்முடைய இருதயம் நம்முடைய சிந்தனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காத்துக்கொள்ளணும்னாக்கி ஆண்டோடைய வசனம் தான் நம்மளை வந்து காத்து வழி நடத்தும். இப்போ இவர் சொன்ன தாவீது சொன்ன அதே காரியத்தை பிலிப்பியர் 4:7 அவர் சொல்றாரு, உங்களுக்கு தேவ சமாதானத்தை உங்கள் இதயத்தில் ஊற்றுவார், அவர் உங்கள் சிந்தனை எல்லாம் வந்து காத்துக்கொள்வார் அப்படிங்கிற காரியத்தை அவர் சொல்றதை நம்ம பார்க்கணும். இப்போ வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில இருதயங்களில் பிரவேசிக்கும் பொழுது தான் அது வந்து பலன் கொடுக்கறதா இருக்குது. அதனால் அந்த வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி அவர் மேலே வச்சிடணும். அவர் நம்மளை ஆதரிக்கிறவராக இருக்கார், நம்மளை சுமந்து செல்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால் அந்த காரியத்தை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்துறதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். அடுத்தது சங்கீதம் 140:12 பார்த்திங்கன்னா யாரை விசாரிக்கிறாரு அப்படிங்கிற காரியத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 140வது சங்கீதம் 12 பார்த்தீங்கன்னா சிறுமையானவனின் வழக்கையும் எளிமையானவனின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிக்கிறார் என்று அறிவேன் அப்படிங்காரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் நமக்கு சொல்லுவோம்ல, ஆண்டவரே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கப்புறம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த காரியத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கி சங்கீதம் 35:23 பார்த்தீங்கன்னாக்கி தேவன் வந்து நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லி அவர் வந்து ஜெபிக்கார். ஏன்னா எனக்கு இதெல்லாம் இது நடந்திருக்கு ஆண்டவரே, எனக்கு நியாய தீர்ப்பு வழக்கை வந்து நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எனக்கு எல்லாம் செய்யுன்னு சொல்லி அந்த தாவீது அங்கே அந்த சங்கீதம் 35:23 சொல்கிறாரு. ஆனால் சங்கீதம் 144:112 சொல்கிறாரு. சங்கீதம் 140:12 வசனத்தில் சொல்கிறாரு, சிறுமையான வழக்கையும் எளிமையான நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேனுங்காரு. இப்போ அவர் தான் எல்லாம் செய்வார்னு சொல்லி செய்கிறேன், முதல்ல செய்ய சொல்லி ஜெபம் பண்ணுதாரு, இப்போ செய்வார்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறவர், நமக்கு நியாயம் செய்ய, நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன். அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறதுனால அந்த காரியத்தை செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கோம். இங்கே வந்து தாவீது ஜெபம் பண்ணுறது என்னென்னா, பொல்லாத மனிதர்கிட்டருந்து மாத்திரம் இல்லை, அந்த பொல்லாத மனுஷன் எல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து என்ன நியாயம்னா என்னது, பொல்லாத மனுஷங்கிட்டேருந்து வழக்கு நியாயம் ரெண்டுமே வந்து பொல்லாத மனுஷங்கிட்ட ஆப்பிட்டுக்கிட்டா தான் நமக்கு வந்து அந்த உதவி வேணும்னு நம்ம கேட்போம். அந்த காரியத்தை சொல்லும் பொழுது பொல்லாத மனிதத்தில் மாத்திரம் இல்லை அப்படிங்காரு. இந்த பொல்லாத ஒருவனிடத்தில், அந்த பொல்லாத பிசாசானவன் எனக்கு எதிராக வர்றான் ஆண்டவரே, அவனுக்கு எதிராகவும் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவி வேணும்னு சொல்லி என்னை தப்பி வைக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஜெபிக்காருன்னு பார்க்கும். அப்போ பிசாசானவன் தான் எல்லாத்தையும் செய்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முதலே வந்து பிசாசு தான் சோதிக்கப்பட்டு அவன் வந்து விழா தள்ளப்படுதான் முதல் மனுஷன். அதனால் அவன் தான் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் காரியத்தில் போகும்பொழுது நமக்கு வந்து தடைகளை உண்டாக்கக்கூடிய காரியங்களை செய்கிறான். அதனால் அந்த பிசாசானவனுக்கு எதிர்த்து நின்று நாங்கள் வந்து நாங்கள் ஜெயிக்கணும் ஆண்டவரை, அதுக்காண்டி ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொல்லி தான் இவர் வந்து தேவன்கிட்ட ஜெபிக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா யார் நமக்கு எதிரினா நம்ம சொன்ன மாதிரி சாத்தான் தான். அவன் வந்து நமக்கு ஒரு பெரிய சத்துருவாக இருக்கான். ஏன்னா என்ன நமக்கு என்ன காரியங்களை செய்கிறதுக்கு பெரிய பெரிய காரியங்களை செஞ்சு நம்மளை எப்படியா விட தட்டணும்னு சொல்லி பார்க்கறதுக்கு அவன் பெரிய காரியங்களை செய்கிறான். மிகப்பெரிய சத்துருவாக இருந்து அவன் கண்ணில் அகப்படுத்துதான். அவன் எப்படியாவது அவன் சொல்கிற காரியங்களை அவனை நடத்துறதுக்கு, அவங்கள வந்து நம்மளை வந்து செய்கிறதுக்கு அவன் வந்து துரிதப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்வான். அவன் வந்து எந்த வகையில் அவங்கள மாட்ட வைக்கலான்னு சொல்லி எந்த திட்டத்தில் அவன் வந்து இருக்கணும் உலா தட்டணும் அப்படின்னு சொல்லி அவன் வகை தேடிட்டு இருக்கும்போது அந்த திட்டங்களிலேருந்து நம்ம காப்பாற்றப்படுறதுக்கு அனுதினமும் ஜெபிக்க தான் செய்யணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளுக்கு வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி இந்த தாவீது வந்து அதை தான் செஞ்சார். அவர் எல்லாவற்றையும் செய்வீர்னு சொல்லி நான் அறிவேன், என்னை விசாரிப்பீர்ன்ட்டு அறிவேன்காரு. என் வழக்கு எனக்கு நியாயம் செய்கிறது எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அறிவேன்கார். நம்ம அந்த அறிந்து கொள்கிறோமா
அவர் அறிந்து கொண்டார். அதனால் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சது போல் நாம் வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி சத்துரு கொண்டு வந்தாலும் சரி, மனுஷனிடத்துலேருந்து பிரச்சனை வந்தாலும் சரி, அதை மேற்கொள்றதுக்கு ஆண்டோடைய வசனம் நம்மளோட கூட பேச ஒவ்வொரு நாளும் இந்த தாவீது ஜெபித்தது போல் நம்ம ஜெபிக்கணும். சங்கீதம் ரொம்ப முக்கியமானது. நிறையா பேர் சேர்ந்து எழுதின தாவீது மாத்திரம் இல்லை, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனாலும் எழுதின வசனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாடல் படிக்கிறதுக்கு மற்ற அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்வதுக்கு சங்கீதம் ரொம்ப முக்கியம். சங்கீதத்தை அனுதினமும் படிக்கிறவங்களா இருக்கும். எத்தனை வசனங்களை படித்தாலும் சங்கீதத்தையும் ஒவ்வொரு நாளும் படிக்கிறவங்களா இருந்தோம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அது சங்கீதத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். அதை இந்த நாட்களில் செய்யுங்க, நீங்கள் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இப்போ நம்ம ஆண்டவர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கன்னு சொல்லி பேதுரு சொன்னதை நம்ம படித்தோம். சங்கீதத்தில் தாவீது சொன்ன காரியங்களை நம்ம படித்தோம். இந்த காரியங்களை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை எப்படி அவருடைய பாரத்தை நம்ம சுமக்கன்னு சொல்கிறாரு, நம்மளை விசாரிக்கிறவராக இருக்காரு, நம்மளை தூக்கி சுமந்து நமக்கு வழக்க தீர்க்கிறவராக இருக்காரு. பிசாசானவன் காரியங்கள் என்ன காரியம் கொண்டு வந்தாலும் அதை வெற்றியை சுதந்திரத்துக் கொள்கிற என்ன திட்டம் இருந்தாலும் சரி, நம்மளை அழிக்க முடியாது அப்படிங்கிறத திட்டமாக நமக்கு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. நம்மளை வாக்கு திட்டமாக சொல்லி நம்மளை நடக்கிறாரு. நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறனால நடத்துகிறாரு. அப்படிப்பட்ட நடத்தலுக்கு இன்றைக்கி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இந்த வசனங்களை நீங்கள் தியானிங்க. இதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லி ஒரு மனுஷனை பற்றியோ ஒரு மனுஷனை பற்றியோ படிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நம்ம அந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ளலான்னு தானே சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும் பார்த்தீங்களா. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெபேக்காள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 25, 22, 23 பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவரோட பேசுகிறத நம்ம பார்ப்போம். அவர் கற்பத்தில் 22வது வசனத்தை பார்த்திங்கன்னா, அவள் கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு மோதி கொண்டிருந்தது. 20 வருஷம் குழந்தை இல்லாமல் திருப்பி ஈசாக்கு ஜெயிச்சார். எங்களுக்கு அவள் குழந்தை பிறக்க போகுது. அப்போ என்ன கேட்குறா அப்படிங்கிறத பாருங்கள். அவள் மலடியாக இருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த முன்னாடி வசனத்தை நீங்கள் 21 படிக்கலாம். வேண்டுதல் செய்தால் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டோன்னா அவன் மனைவி ரெபேக்காள் கற்பம் தரித்தாள்னு சொல்லி நம்ம 21 படிக்கலாம். 22 பார்த்திங்கன்னா, அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு மோதி கொண்டிருந்தது. அப்பொழுது அவள் இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஆண்டவர்கிட்ட விசாரிக்க போகிறாள். இப்போ பார்த்திங்கன்னா 20 வருஷம் பிள்ளையே இல்லை. அப்போ ஆண்டர்கிட்ட ஜெபிக்காரு ஈசாக்கு. பிறகு பிள்ளை வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவர் மாசமாக இருக்கும் பொழுதே வயிற்றில் பிள்ளைகள் இருக்கும்போதே 1-2 பிள்ளைங்கள் இருக்கான்னு சொல்லி நம்ம மோதுறத பார்க்கும்போது அப்போ 2 பிள்ளைங்க போல் இருக்குது. அதனால் ஆண்டர்கிட்ட போய் நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்கா. நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி பிள்ளைகளை வளர்க்குறதாகட்டும், ஒரு படிப்பாகட்டும், திருப்பி எந்த காரியங்கள் செய்யறதாகட்டும், நம்ம ஆண்டர்கிட்ட இப்படி விசாரிக்கமா. அவள் விசாரித்து போகிறத நம்ம பார்ப்போம். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கும்போது அதுக்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அப்போ 2 பிள்ளைங்க உனக்கு பிறக்குங்காரு. எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட நம்ம விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை தரிசனத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளெல்லாம் வளர்த்து நம்ம நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவி கர்த்தர்கிட்ட நம்ம விசாரிக்கணும். இப்போ பாருங்கள், அப்படி விசாரித்தவா திருப்பி தவறி போனது அது வேற கதைனாலும் இவ முதல்ல விசாரிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் அவளோட பேசுகிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, 2 ஜாதி உன்னிடத்துலேருந்து பிரியும்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொல்லி எவ்வளோ தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. அப்புறம் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும், ஆண்டவரே இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட. நம்ம ஒரு மனுஷங்கிட்ட போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கலவா, இல்லாட்டா வேற அவள் புருஷனே ஜெபிக்கிறவன் தான் அவன்கிட்ட போய் கேட்கல. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்பொழுது ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிற திட்டமான தீர்மானமான ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுக்காரு. 2 பிள்ளைகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னபடி நியாயப்பிரமாணத்தின்படியோ ஆண்டவர் மோசே சொன்னதெல்லாம் எழுதி வச்சுக்காரு பாருங்க. முதல் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த உரிமையை கொடுப்பாரு. அந்த 2வது பிள்ளைக்கு அடுத்தது தான். ஆனால் ஆண்டவர் இதை இந்த இடத்துல ஏசாவும் யாக்கோபையும் 2 பேர். ஆனால் முதல்ல பிறகுது ஏசா தான், 2வது தான் யாக்கோபு. ஆனால் யாக்கோபுக்கு தான் முதலாவது ஆசீர்வாதத்தை கொடுக்காருன்னு சொல்லி நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ
ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்கிறது பாருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய வசனங்கள் இருக்கும் பொழுது அந்த ரெபேக்காள் எப்படி இருந்திருக்கணும் பாருங்கள். அந்த பிள்ளைகளை வளர்த்துருக்கணும், எப்படி பேர் வச்சு எப்படி வளர்த்தான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆனால் ஒரு பிள்ளை மேலே ஆசை வச்சதுனால அவர் தவறு செய்கிறான். ஆனால் அந்த ரெபேக்காள் 2 ஜாதி ஒன்றத்துலேருந்து புறப்படும்னு சொல்கிறாரு. ஒரு ஜாதி ஆண்டவர் இஸ்ரவேலை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. அவன் பார்த்தா யாக்கோப்பு. அடுத்தது ஏதோமியர் சந்ததியாராக மாற்றுவேங்காரு. அவன் கீழ்ப்படியாமல் அவன் போகிற ஒரு ஜாதியாக அவர் ஆண்டவர் ஏசான்னு சொல்லி அவன் 2 ஜாதி பிரிஞ்சிரும்னு சொல்கிறாரு. பிரிஞ்சாலும் இஸ்ரவேலை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருந்தார் யாக்கோப்பை. அதனால் 2 பிள்ளை சந்ததியாரும் எப்படி இருப்பாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையில் நடக்கும்ங்கெல்லாம் தெளிவாக ரெபேக்காள்கிட்ட பேசுகிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, அவரிடத்துல ஜெபித்து அவருடைய உதவியை நாடி அப்புறம் நம்ம அந்த காரியத்தை செய்யும் பொழுது நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நமக்கு என்ன பிரச்சனை வராமல் நம்மளை ஜெயம் எடுக்க, சாத்தான் எப்படி திட்டங்களை வச்சுருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஜெயம் எடுக்க நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கார். ஏன்னா ஆண்டவர் இங்கே சொன்னதை தான் செய்கிறாரு. ரெபேக்காள் தப்பு பண்ணான்னு சொல்கிறாங்க. அது வசனத்தின்படி தவறு கிடையாது. ஆண்டவரே முதலே சொல்லிட்டார், யாக்கோப்பை தான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால் யாக்கோப்பை ஆசீர்வதிச்சார். ஏசா அடுத்தது அவனை சேவிக்கணும்னா இருந்தான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது தான் நடந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஆண்டவர் என்ன திட்டம் நம்மளை கொண்டு பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவனை சொல்கிறாரு. அப்போ நம்மளும் பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்ம தாயின் கருவிலே உருவாதுக்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து தான் வச்சுருக்காரு. அப்படி தீர்மானித்து வச்சுருக்க ஆண்டவர்கிட்ட அவர் கரத்தில் நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். அவர்கிட்ட தான் நம்ம எல்லா காரியங்களையும் விசாரிக்கணும். அவர் நம்மளே விசாரிக்கிற விதமே வேறு மாதிரி, மனுஷன் விசாரிக்கிற மாதிரி கிடையாது. அதனால் அவர் நம்ம விசாரிக்கிறவரானபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து ஜெபித்து நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளணும். எத்தனை திட்டங்கள் எவ்வளோ நம்ம சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு தம்பி பாடும்போது அதுதான் சொல்லுவார், நமக்கு என்ன காரியம்னாலும் சரி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை விதமான நோய்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை வழிநடத்த வல்லமுள்ள ஆண்டவர் நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்லி பாடுவார். அந்த மாதிரி பாடல்கள் பாடும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிற பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னாக்கி ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில். அதனால் அந்த பாடல்கள்லாம் நீங்கள் நிறைய பாடல்கள் இப்போல்லாம் நல்ல சின்ன வயசுலேயே நல்லா பாடல்கள்லாம் நிறைய தம்பிகள்லாம் எழுதுதான் நம்ம பார்க்கோம். எழுதி படிக்கிறாங்க. அந்த வசனங்கள் மூலமாக படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நிறையா பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நீங்கள் நிறைய பாடல்களை கேளுங்க, நிறைய பாடுங்க. இந்த ரெபேக்காளை போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் விசாரித்து நம்முடைய கவலையெல்லாம் மற்றவங்கள்ட்ட சொல்லி நம்ம ஒன்றுமே நமக்கு நடக்காதுன்னு சொல்லி நான் சொன்னேன். அதுபோல் கவலைகளை மற்றவங்கள்ட்ட சொல்கிறத விட ஆண்டோடைய பாதத்தில் நம்ம வைத்து ஜெபித்து உன் பாதத்தை என் மேலே வச்சிருன்னு சொல்கிறாருவாங்க, வச்சிரு நான் உன்னை ஆதரிப்பேன்னு சொல்கிறாரு. அந்த காரியங்களை நம்ம செய்ய இந்த நாட்களில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். ஆம் சுவாமி, எங்களுக்கு சமாதானம், எங்களுடைய கவலைகளை மாற்றி எங்களுக்கு சமாதானத்தை தருகிற நல்ல தகப்பனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சமாதான காரணராய் எங்களுக்காக வந்தவரே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய பாரங்களை எல்லாம் என் மீது வைத்து விடு என்று சொல்லி நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொன்ன தேவமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தாவீது ஆண்டவரே எங்களுக்கு வழக்கு எங்களுடைய நியாயத்தை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் தீர்க்க வாங்கன்னு சொல்லி அழைத்த பொழுது ஆண்டவரே அந்த ஜெபத்தை கேட்டு நீங்கள் அவருக்கு விடுதலை தந்தீங்க சுவாமி. நியாயத்தையும் வழக்கையும் தீர்க்கிறவர் மாத்திரமல்ல, சத்துரு கொண்டு வந்த எல்லா திட்டங்களிலிருந்தும் தாவீதை ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது விடுதலை தந்தீங்க சுவாமி, உதவி செய்தீங்களே. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற கவலைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ள தேவன், எல்லா பிரச்சனையும் மாற்ற வல்லமுள்ள தேவனுடைய பாத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்க ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே நீங்க எங்களை விசாரிக்கிறவர், எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறபடியா எங்களுடைய கவலைகளை எங்களுடைய பாத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்க
எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு கூட பேசி இன்னும் அதிகமான ஆண்டவரே எங்களுடைய இறுதிய காயங்களை ஆற்றுகிற வார்த்தைகளை எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்துரு எங்களுக்கு ஆண்டு வச்சிருக்கிற திட்டங்களை எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு ஜெயம் தர வல்லமுள்ள தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று நாங்கள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கவும் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வது உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ என்று ஆண்டவரை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்க ஜெபிக்கிற சுவாமி. இந்த உலக மனிதரை மேன்மைப்படுத்துவதற்காக உலக காரியங்களிலே நாங்கள் மேன்மைப்படுவதற்காக அல்ல, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தி இந்த நாட்களிலே நான் உன்னை விசாரித்து நான் உனக்கு ஆண்டவன் கவலைகளை எல்லாவற்றையும் போக்கி நான் உன்னை சுமந்து சென்று நான் தகப்பனே எல்லா பாரத்தையும் சுமந்து சென்று உன்னை ஆண்டவரே என் தோளின் மீது சுமந்து சென்று நடத்துகிற நல்ல அன்புள்ள தகப்பன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களோடு பேசின இந்த வசனங்களுக்காய் நன்றி செலுத்துறப்பா. எங்களை நீங்க தூக்கி சுமக்கிற தேவனா இருக்கீங்க. இப்படியே பாரங்களை எல்லாம் என்னிடத்தில் வைத்து விடு என்று சொல்லி அறைகுவலிடுகிற ஒரு நல்ல தகப்பனை நாங்கள் பெற்றிருக்கிற ஜனங்களாய் நாங்கள் ஆண்டவரை பிள்ளைகளாய் இருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாரங்களை, எங்களுடைய துக்கங்களை, எங்களுடைய கவலைகளை, எங்களுடைய நோய்கள் பிரச்சனைகளை ஆண்டவரே ஒரு மனிதனிடத்திலே சொல்லாதபடி என்னை விசாரிக்கிற தேவனிடத்திலே அந்த ரெபேக்காள் போய் ஆண்டவரே ஒரு தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டாளே. பிள்ளைகளை கொண்டு என்ன செய்வேன் முன்னாடியே ஆண்டவரே கற்றுத்தந்த ஆண்டவரே அவளை நடத்தினீங்க சுவாமி. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் மூலமாய் இந்த பிள்ளைகளோடு பேசுங்க சுவாமி. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி தரிசனத்தை காண்கிற வாழ்க்கையா மாற்றப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சரியான பாதையிலே கொண்டு செல்கிற தேவ கிருபை அப்படியே நடத்த வல்லமுள்ளதாய் இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமா நீங்க பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆற்றி தேற்றி வழி நடத்துங்க ஆண்டவரே. எந்த கவலையோடு இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீங்க மாத்திரம்தான் எங்களை விசாரிக்கணும் ஆண்டவரே. நீங்க தான் எங்க பாரத்தை சுமக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு முடியாத காரியங்களை செய்து முடிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக வருகிற சத்துருவின் திட்டங்களுக்கு எங்களை விலக்கி காக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீங்க பாதுகாப்பை கொடுக்கணும் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே அற்பத்தை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு நீங்க வைத்திருக்க திட்டங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு யாக்கோப்பை கொண்டும் ஏசாயை கொண்டும் ஆண்டவரே நீங்க சொன்ன வசனங்களின் மூலமா அப்படியே அங்க வார்த்தைகள் நிறைவேறினதே தகப்பனே. தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே நீங்க தெரிந்து கொள்கிற தேவனா இருக்கீங்க. எங்களுடைய பிள்ளைகளையும் அப்படியே நீங்க நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. நாங்கள் செய்யாமல் இருந்தால் ஆண்டவரே அர்ப்பணிக்காமல் இருந்தோம்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அற்புதத்தை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாய் நிற்க தேவ கிருபை போதுமானதாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறையா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவருமே நாவியை ஊற்றுவேன், உடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளாய் மாறுவாண்டு தரிசனத்தை காண்பாண்டு சொன்ன வார்த்தை நாட்களிலே பிள்ளைகளோடு கூட நடக்கத்தக்கதாய் நோக்கி ஜெபிக்கிறையா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. உடைய வல்லமுள்ள கரம் இந்த நாட்களிலே தொட்ட வேண்டுமா ஜெபிக்கிறையா. எந்த இடத்துல நாங்கள் வெட்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வல்லமுள்ள கரம் தொட்ட வேண்டுமாய், உம்முடைய வல்லமுள்ள பிரசனம் தொட்ட வேண்டுமாய், உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரத்தினால் சுகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருடைய காயங்களும் ஆற்றப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய காயங்களினால் நாங்கள் ஆற்றப்பட எங்கள் தேவன் தாமே எங்களுக்கு கிருபை தந்து இந்த நாட்களை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. எல்லா தேவையை சந்திக்க தேவன் போதுமானவராக இருக்கபடியா உடைய பாத்திரம் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமாய் நடத்தி செல்லவனுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே ஆண்டவரே உண்மையே துதித்து உண்மையே ஆராய்த்து உம்மிடத்திலே விசாரிக்க நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாலை வேளையிலே வரவும் என் தேவனை ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் ஆராதிக்கவும் தாவீதை போல ஆண்டவரே நீ செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துறோம். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனே நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து விட்டீர் என்ற இந்த விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரை வளர எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவிசுவாசம் இருக்குமானால் எடுத்து விசுவாசத்தோடு இடத்துல ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள, வெற்றியை சுதந்தித்துக் கொள்ள தேவன் தாமே இந்த நாட்களே வழிநடத்தவனுமா ஜெபிக்கிறேன். இப்படி நடத்த போருக்காக நன்றி செலுத்துறேன். என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியா நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன்.
மறுபடியும் அவருடைய சமூகத்திலே வரும்போது எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகன மயமெல்லாம் அம்மைக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.